அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைத்த நாமத்தாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மகத்துவமிக்க கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஆண்டவருமாக இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கண்ணாடிகளாக இருக்கோம். இந்த நாளும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வேதத்துல 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்துல நாம் வாசிக்கும் போது ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்குங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏற்ற காலம் எது அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்த்தோம்னா இதுதான் நமக்கு ஏற்ற காலம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம ஏற்ற காலமா நமக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். உங்களுடைய உயர்வுக்கான ஆசீர்வாதத்துக்கான காலம் இதுதான். ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தது மாத்திரம் இல்லை, வாக்குத்தத்தின்படியே தேவன் நம்மை நடத்த அவர் வல்ல தேவனா இருக்கிறார். ஆகவே அவர் போய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவர் சொன்னார்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வேத பகுதியில நாம் அவருடைய பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய நேரம் வர வரைக்கும் நம்முடைய கரத்துல அடங்கி இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு நிறைய காரியங்கள்ல நம்ம யோசிக்கும் போது நாம் நினைப்போம், எனக்கு ஆண்டவர் இந்த காரியம்லாம் சொன்னாரு, இந்த காரியத்தெல்லாம் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல, இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, இன்னும் என் வாழ்க்கையில அதெல்லாம் நிறைவேறல, தரிசனம் கொடுத்திருக்காரு, இன்னும் என் வாழ்க்கையில அது நிறைவேறல அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நாம யோசிக்கிறது உண்டு. ஆனா அதுக்கான ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். இந்த காரியங்கள் இருந்தாலும் இன்னும் பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, அவரை ஏற்றுக்கொண்டா என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, அவரை ஏற்றுக்கொண்டா நான் நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னாரு, அவரை ஏற்றுக்கொண்டா நான் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாரு. ஏன் என் வாழ்க்கையில இன்னும் அந்த நிம்மதியை சந்தோஷமும் சமாதானமும் ஏன் என் வாழ்க்கையில வரல அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்கலாம். அதுக்கான நேரம் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. இன்னைக்கான ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று மரியாள் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் ஏற்ற காலங்கள், அவருக்கான ஒரு நேரம் இருக்குது, அவர் அற்புதம் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்துல கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கிறார். காரணம் ஒரு கல்யாணத்துல முந்தின திராட்சை ரசத்தை விட பிந்தி கொடுத்த திராட்சை ரசம், அதாவது இயேசு கிறிஸ்துவ தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றின பிறகு அந்த திராட்சை ரசத்துல மிகுந்த சுவை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவர் ஏற்ற நேரம் வரும்போது, அவர் ஏற்ற காலங்கள் வரும்போது, அவருடைய நேரம் வரும்போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே சமயத்துல அநேகர் உங்களை பாராட்டுற அளவுக்கு இருக்கும். இது மாதிரிதான் அந்த காணவர் கல்யாணத்துக்குள்ள நடந்துச்சு. அப்போ ஏற்ற காலத்துல நம்முடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்கும். இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோழிகள்லாம் வளர்ப்பாங்க. கோழியெல்லாம் வளர்த்தா பாத்தீங்கன்னா அது முட்டை போட்டுரும். முட்டை போட்டு அவியத்துல உட்கார வச்சிருவாங்க. 21 நாள் அவியத்துல உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் குஞ்சு பொறிச்சிடும். இந்த குஞ்சுங்கள்லாம் என்ன பண்ணும், வெளியே அப்படியே எல்லா இடங்களையும் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பருந்தோ காகமோ இல்ல வேற ஏதாவது தூக்கத்துக்கு வரும்போது இந்த தாய்க்கோழி என்ன பண்ணுமா, ஒரு சவுண்ட் விடும். சவுண்ட் விட்ட உடனே விட்டுட்டு இது என்ன பண்ணும், தன்னுடைய சட்டைகளை அப்படியே அழகா விரிச்சிட்டு இருக்கும்போது அந்த கோழி குஞ்சுகள்லாம் அதனுடைய சட்டைகள் மரபில் பாதுகாப்பா இருக்கும். சில கோழி குஞ்சுகள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணோம்னா தலையை சும்மா வெளியே எட்டி பார்க்கறது, அதுக்கப்புறம் காலை விட்டு பார்க்கறது, அதுக்கப்புறம் வெளியே எல்லா கோழி குஞ்சு இருந்தாலும் இது ஒரு சில கோழி குஞ்சுங்கள்லாம் அடங்காம வெளியே வந்துடும். வெளியே பார்க்கும்போது கரெக்டா அந்த பருந்தோ இல்லை காகமோ கரெக்டா அந்த கோழி குஞ்சு மட்டும் தான் தூக்கிட்டு போயிடும். இப்போ நம்ம பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தோம்னா சத்துரு நம்மளுக்கு தொட முடியாது. ஆண்டவருடைய சட்டைகள் மரபில் நம்ம இருந்தோம்னா, அவருடைய கரத்துல நம்ம பாதுகாப்பா இருந்தோம்னா எந்த சத்துருவும் நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருக்களும் நம்மை தூக்கிட்டு போக முடியாது, எந்த சத்துருக்களும் நம்மை சேதப்படுத்த முடியாது, நமக்கு நஷ்டம் வராது. அப்போ கர்த்தருடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர, பாதுகாப்பை தர ஆண்டவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். வசனத்துல வாசிக்கும், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. அவருடைய கரத்துல அடங்கி இருக்கிறவங்களுக்கு தான் உயர்வு வரும். அவருடைய கரத்துல அடங்கி இருக்கவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். அவருடைய கரத்துல அடங்கி இருக்கிறவங்க தான் அவங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். அவருடைய கரத்துல அடங்கி இருக்கிறவங்க தான் அவங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கும். அவங்களுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உயர்வை கொடுப்பாரு. அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் கிருபையின் நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர செய்கிற ஆண்டவர் உங்களோடு கொடுத்தா. அப்போ நம்ம ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய கருத்துல
கரத்துல பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருப்போம். அந்த பலத்த கை என்பது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய கரம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவருடைய ஓங்கிய புயத்தினால சத்துருக்களுக்கும் அக்கினியையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சமாதானத்தையும் அவருடைய கை கொடுக்கறதாக ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவருடைய பலத்த கையின் மூலமாக நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனா இருக்கார். சத்ரு கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கிறாரு. சத்ருக்கள் வரும்போது நமக்காக யுத்தம் பண்றாரு. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வையும் ஆசீர்வாதங்களை, சமாதானம், சந்தோஷத்தை, நிறைவான நன்மைகளை கத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்ல தேவனா இருக்கார். நம்ம கண்ணு மூடி இந்த காலை வேளையில ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில உயர்வு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை வேலை ஸ்தலத்துல எனக்கு உயர்வு வேணும், ப்ரொமோஷன் வேணும்னு கேட்குறீங்களா? ஆண்டுகிட்ட கேளுங்க. இல்லை எனக்கு சேலரி பத்தல, இன்னும் அதிகமா எனக்கு சேலரி வேணும்னு கேட்குறீங்களா? ஆண்டோடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவர் செய்யற இடத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்ல தேவனா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா உங்களுடைய வேலை ஸ்தலத்துல எழுப்புறாங்களோ நீங்க காத்திருங்க. ஆண்டவர் உங்க பக்கம் இருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்ல தேவனா இருக்கார். தங்களை மொழி தேவ சமூகத்துல தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்பட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, ஏற்ற காலத்துல உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஏற்ற காலத்துல கர்த்தர் உயர்த்தி அருளும்படியாக செபிக்கிறது. யாரா இருக்கலாம் ஆண்டவரே, அந்த நாள் அற்புதத்தின் நாளா மாறட்டும் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் அந்த நாள் அற்புதத்தின் நாளா மாறட்டும். யாரெல்லாம் வேலை ஸ்தலத்துல ப்ரொமோஷனுக்காக கேட்டுக்கிறாங்களோ, படிக்கிற பிள்ளைங்க ஞானத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்காங்க, குடும்பத்தை நடத்துறவங்க ஞானத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறாங்களோ, வியாதியின் படுக்கையில் இருந்து ஆண்டவரே அந்த வியாதியின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்று யாரெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருக்காங்களோ, சத்துருடைய பிடியிலிருந்து யாரெல்லாம் விடுதலையாக்கப்படணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, இன்றைக்கு இயேசுன்ற அதிகாரமுள்ள நாமத்தினால கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த பலத்த கரத்தை கொண்டு உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் செபிக்க, எல்லா பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், விக்கிர கட்டுகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். காலை வேளையில ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாகட்ட ராஜா. கிருபையும் ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. நீங்க அற்புதங்களை செய்ய போற தயவுக்காக நன்றி. தொடர்ந்தும் இந்த நாள் முழுதும் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்க, வாக்குத்தத்தத்தை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். God bless you.